நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் ரெண்டும் ஒன்று கிடையாது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே எதை தருமா? ஐஸ்வர்யத்தை தரும். அவர் தருகிற ஆசீர்வாதத்துல என்ன கிடையாது? வேதனை கிடையாது. ஒரு வேதனையும் இருக்க முடியாது. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற செல்வம், சொத்து, சுகம், பணம், காசு, பதவி, அந்தஸ்து, இதுல எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில வேதனை இல்லாமல் அதன் மூலமாய் ஒரு சமாதானம் உண்டாயிருந்தது என்றால் நாம் நினைத்துக் கொள்ளலாம், இது கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காதுங்க. இல்லைன்னா நம்மளுடைய இச்சைகளின் படியே எதையாவது வாங்கிட்டு, எதையாவது பண்ணிக்கிட்டு, அதுக்காக போராடிக்கிட்டு, அதுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு, அதை எப்படியாவது அடைய வேணுங்கிற ஒரு காரியத்துல நம்மளா போய் பல முயற்சிகளை எடுத்து அதை வாங்கி வச்சாலும் பின்னாடி அது எப்படி இருக்குன்னா நமக்கு வேதனையை தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போக வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டு அதை நாம் தக்க வைத்துக் கொண்டிருப்போமே ஆனால் நாம் மாத்திரமல்ல, நம் மூலமாய் அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை அவர்களும் அனுபவிக்கும்படியாய் கூட கர்த்தர் செய்வார்.